நம் நாடு இது உங்கள் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கம். தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சாலை திருநெல்வேலி மாநகராட்சியின் சாந்தி நகர் 24வது தெருவாகும். இந்த 24வது தெருவில் அமைந்துள்ள இந்த சாலையானது கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக போடப்படாமல் பழைய சிமெண்ட் ரோடு உடைந்த நிலையில் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. ஒரு சிறிய மலைக்கு கூட இந்த தெருவில் வெள்ளம் போல் நீர் ஓடுகிறது. ஒரு சரியான மழைநீர் செல்வதற்கு கால்வாய் கூட இல்லை. அதிகம் படித்த அறிஞர்கள் வாழுகின்ற இந்த சாந்தி நகர் பகுதியில் இந்த சாலை அமைக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? எத்தனையோ சாலைகள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அதை உடைத்துவிட்டு போடுகின்ற மாநகராட்சி நிர்வாகமே உடைந்து போன நிலையில் உள்ள இந்த சாலைக்கு என்றைக்கு விடிவு காலம் வரும்? தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மாநகராட்சியிடம் கேட்ட பொழுது இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்று வரை சாலை அமைக்கும் பணி நடைபெறவில்லை. மாநகராட்சி ஆணையாளர் அவர்களே, மாநகராட்சியினுடைய மேயர் அவர்களே, நீங்கள் உடனடியாக இந்த சாலையை பார்வையிட்டு மழைக்காலம் முடிந்தவுடன் சாலை அமைத்து தரும்படி உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மழைக்காலம் முடிந்த பிறகும் சாலை அமைக்கும் பணி நடைபெறாமல் கிடப்பில் போடப்பட்டால் மக்களை திரட்டி நம் நாடு மக்கள் இயக்கம் போராட்டத்தை நடத்தும் என்பதையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த தண்ணீரோடு சாக்கடை கலந்து பாதாள சாக்கடையின் மூடியின் வழியாக வெளியேறி இங்கு பொதுமக்கள் வாழ முடியாத ஒரு நிலை உருவாகிறது. இதனை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் புதிய வகையில் நோய்கள் பரவும் வாய்ப்பு உள்ளது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மக்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும். மக்களுக்காக இருக்கின்ற இந்த மாடல் அரசு இந்த பிரச்சனையை உடனே கையில் எடுக்குமா? வழக்கறிஞர் ஜெபசிங்.